அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏண்டி 2 பேரும் கூட்டு சேர்ந்து தான் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிங்களா? நான் தான் பொய் சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமில்ல, அதனால தாங்க உண்மையை மறைச்சி போட்டேன். ஆஹா, பொய் பிடிக்கும்னு நான் ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் அதையே மனசில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பொய் சொல்கிறாளே ஐயா. எப்படியோ உண்மை வெளியே வந்துருச்சு. அட அவசரப்படாதீங்க, என் ஐயன் இன்னும் முடிக்கல. ஏண்டி என்னமோ நீ டைலாக் எழுதி கொடுத்த மாதிரி சொல்கிற. அட பணம் இருக்குதுன்னு சொன்னவர் அது என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாராக்கும். அட கடைசி ஆசைன்னு சொல்கிறவங்க ஏதாவது கண்டிஷன் சப்ளை வச்சுருப்பாங்க மாமா. என்னது கண்டிஷன் சப்ளையா? அட ஆமான்றேன். என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொடுத்துடுமா? சரிங்கப்பா. ஆஹா, கடைசி ஆசை என்னவா இருக்குன்னு தெரியலையே ஐயா. ஒருவேளை அந்த 10 லட்சத்துக்கும் வேட்டு வச்சிருவாரோ? ஏண்டி பணத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசைன்னு ஏதோ சொல்கிறாரு. அட ஏன் அவசரப்படுறீங்க, சொல்லுவார் இல்லை மாப்பிள்ள. நான் செத்ததும் இந்த ஏரியாவிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு ஆடம்பரமாக என் பாடியை சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும். ஆஹா, வெச்சாரியா வேட்டு? அதான் 10 லட்சம் இருக்கே, கொண்டு போயிட்டா போச்சு. அது மட்டும் போதாது மாப்பிள்ள. ஆஹா, கடைசி ஆசைன்னு மனுஷன் ஒரு பட்டியலையே வச்சிருப்பாரு போல இருக்குது ஐயா. 16வது நாள் என்னோட கருமாதிக்கு தெருவில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் சார்பா நீங்கள் கறிசோறு போடணும். ஆஹா, சாவுற மனுஷன் சும்மா சாக மாட்டான் போல இருக்குது ஐயா. கறி இன்னைக்கு கிலோ என்ன விலை விற்கிதுன்னு தெரியாமல் பேசுகிறான் ஐயா. ஒரையே கூப்பிட்டு கறியஞ்சோறும் போட்டால் நம்ம டவுசர் கலண்டுருமே ஐயா. ஆஹா, 10 லட்சத்துக்குமே பட்ஜெட் போட்டால் எனக்கு என்ன மிஞ்சும்? என்ன மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறீங்க? அது மாமா, சிக்கன் போடலாமா மட்டன் போடலாமான்னு யோசித்தேன். மட்டனே போடுங்க மாப்பிள்ள. ஆஹா, கொடுக்குற பணத்துக்கு செலவு வைக்கிறதுலையே குறியா இருக்கான ஐயா மனுஷன். முடியுமா முடியாத மாப்பிள்ள? யார் சொன்னது முடியாதுன்னு? செய்கிற மாமா. 10 லட்சமும் செலவழிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக செய்வேன். அது போதும் மாப்பிள்ள. இங்கே பாருங்க, சொன்னால் செய்யணுமாக்கும். நீங்கள் செய்யலைன்னா என்ற ஐயனோட ஆவி நம்மளை நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்க. ஆஹா, பயமுறுத்துறாள் ஐயா. நீ கவலையே படாதம்மா, கண்டிப்பாக செய்வேன். போதுமா? அது போதும் என்ற மாமா. ஆஹா, 10 லட்சம் ரூபா கனவுல கூட நினச்சி பார்க்க முடியலையா? வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவளை நாம் கல்யாணம் பண்ணது நமக்கு லக்கு. சரிடி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிற 10 லட்சத்தில் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. என்னது அட்வான்ஸா? ஏண்டி பின்ன என்ன கடனை வாங்க முடியும்? இங்கே பாருங்க, என்ற ஐயன் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த 10 லட்சம். ஆஹா, இப்போவே செக்கு வைக்கிறாள் ஐயா. ஐயோ, அங்கே பாருங்க, என்ற ஐயனுக்கு மூச்சு மேலையும் கீழும் இழுக்குது. ஆஹா, நாம் லட்சாதிபதி ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. மாப்பிள்ள, கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. ஆஹா, இந்த ஆள் ஆசை ஆசைன்னு சொல்லி இவருக்கு முன்னாடி நம்மளை சாகடிச்சிருவார் போல இருக்குது ஐயா. இந்த மனுஷனுக்கு இன்னும் என்ன ஆசை இருக்கும்? சரி சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அவளை கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆஹா, மனுஷன் ரொம்ப உஷாராதான் இருக்காரு. அப்பாட, கடைசி ஆசையில் செலவு எதுவும் இல்லை, வெறும் சத்தியம்தான். என்ன மாமா நீங்கள்? சுமதி யாரு? அவ என்னோட பொண்டாட்டி. அவளை எப்படி நான் கைவிடுவேன்? சத்தியமாக கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் கைவிட மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போதுமா? அது போதும் மாப்பிள்ள. ஆஹா, நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கினதும் மனுஷன் பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரு ஐயா. யானுங்க, என்ற ஐயங்கிட்ட இன்னும் ஏதாவது மிச்சம் மீதம் இருக்குதான்னு கேட்டு அதையும் செஞ்சிடுங்க. ஏண்டி அறிவு கட்டவளை, உங்கள் அப்பன் செத்து 1 நிமிஷம் ஆச்சு.
என்னது என்ற ஐயன் செத்து போயிட்டாரா? ஐயோ என்ற அப்பா செத்து போயிட்டீங்களாப்பா? ஆஹா, இந்த சத்தியத்துக்காக தான் அந்த உசுறு இழுத்துக்கிட்டு கடந்திருக்கு போல இருக்கு. பெத்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்களேப்பா. இனி எப்பப்பா சொல்லுவீங்க? நைட்டு ட்ரங்க் கால் போட்டு சொல்லுவார். போதுமா? அட விளையாடாதீங்க மாமா, என்ற ஐயன் செத்து போயிட்டாரு. ஆஹா, கோலாகலமாக இந்த சாவை எடுக்கிறதுக்கே 30,000 ரூபாய் ஆயிடுச்சு ஐயா. ம், ஒரே திரண்டு எப்படி வேடிக்கை பார்க்குது. ஆஹா, மனுஷன் நேற்று வரைக்கும் இருந்த இடம் தெரியல. இன்னைக்கு பாரியா, ஏரியாவையே கலக்கிட்டு அவர் பாடியை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் அந்த மாப்பிள்ளை வந்த நேரம் தான்யா. ஆஹா, என்ன பெருமையாக பேசுகிறாங்க ஐயா. ம், வாடா, ஒரு வழியாக கறி விருந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. என்னது இவ்வளோ பேர் வர்றாங்க? ஒருவேளை பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டாங்களோ? எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. அப்போ தான் என் மாமனார் ஆத்மா சாந்தி அடையும். தம்பி, நான் கறியை பார்த்து பல வருஷமாச்சு. அடுத்து எப்பப்பா கறிசோறு போடுவீங்க? அடுத்த கரிசோறு உன் கருமாதிக்கு போடுவேன். போதுமா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.